அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2025 கடந்த 12ஆம் தேதி நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவான ஒரு கட் ஆஃப் தான். இது நம்மளுக்கு ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. இப்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குற ரிவ்யூ படி கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கின் படி டென்டேட்டிவாக கொடுத்துருக்க கட் ஆஃப் தான். இது ஃபைனலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ நம்ம அட்டம் போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் எத்தனை கொஷின்ஸ் போட முடியும்? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க தமிழில் எத்தனை கொஷின் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நம்மளுக்கு மொத்தமாக தமிழில் 100 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 40 கொஷின்ஸ் நம்மளுக்கு டைரெக்டாக புக்கிலேருந்து வச்ச கொஷின்னா, மிச்சம் 60 கொஷின்ஸ் நம்மளுக்கு வேறு அவுட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போது புத்தகத்திலேருந்து கேட்டிருக்க இந்த 40 கேள்விகளுக்குமே படித்து எழுதின எந்த கேண்டிடேட்ஸுமே தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? அப்போது 40 கேள்விகள் எல்லாராலையுமே போட முடிஞ்சிருக்கும். அடுத்தது மீதம் இருக்கிற 60 கேள்விகளில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போதில் 60 கேள்விகளில் ஒரு 50-50 சான்ஸில் நம்மளால் போட முடியும். ஸோ ஒரு சில கேள்வி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன் வராதுன்னு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா 50-50 சாய்ஸில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கலாம். அப்போது மிச்சம் இருக்கிற 60 கேள்விகளில் 30 கேள்விகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லபடியாக போடுற மாதிரி தான் இருந்தது. அப்போது இந்த 60 கேள்விகளில் 30 கேள்விகள் போட முடியுது அப்படின்னா, ஏற்கனவே 40, இப்போ ஒரு 30, மொத்தமாக 70 கேள்விகள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் போட முடியும். அப்போது தமிழில் மொத்தமாக பொறுத்த மட்டுக்கும் பார்த்தோன்னா 70லேருந்து 75 கேள்விகள் வரை போட்டிருந்தீங்கனாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ 75 அந்த ரேஞ்ச் தான் ஹை ரேஞ்சாக இருக்கும். ஸோ 80லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய லக் பேஸ் பண்ணி போட்டிருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா 40 கொஷின் தான் புக்கிலேருந்து வந்தது. அதுக்கு தான் எல்லாருமே சரியாக பண்ணியிருப்போம். மற்ற கேள்விகள் எல்லாருமே இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தானே போட்டிருப்போம். ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழில் பொறுத்த மட்டுக்கும் 70லேருந்து 75 கேள்விகள் போட்டிருந்தோம்னாலே சேஃபான ஜோனில் இருக்கும், நல்ல அட்டெம்ப்ட் தான் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழில் 70-75 போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அட்டெம்ப்ட் சேஃப் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மேக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்க, இந்த தடவை நம்மளுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மொத்தமாக சேர்ந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் வச்சுருந்தாங்க. அதில் எப்பயும் போல் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி 2-3 கொஷினுக்கு நிறையா டைம் எடுக்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே கொஷின் பேப்பரில் மேக்ஸ் கொஷின் எல்லாமே நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக இல்லை. ஸோ ஜிஎஸ் கொஷினோட கலந்து தான் இருந்தது. ஸோ ஒரு 10 ஜிஎஸ் கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 5-6 சம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிஎஸ் கொஷின், அந்த மாதிரி கலந்து இருந்ததுனால ஜிஎஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஜிஎஸ்ட நம்மளுக்கு கூற்று காரணம் கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக வாசிச்சு இல்லாட்டி 1 சரி 1 3 சரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போது கொஷினை ஃபுல்லாக டீட்டெயிலாக வாசித்து எது வரும் எது வராது அப்படின்னு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ் இப்படி இருந்த காரணத்தினால ஒரு சில பேருக்கு மேக்ஸ் டைம் பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேக்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஜிஎஸ் எடுத்த உடனேவும் மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் கொஷின் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்ட்டில் எங்கெல்லாம் மேக்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் கொஷின்ஸ்க்கு வந்ததாக சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் நல்லா போடுறவங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்க எத்தனை கொஷின்ஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் 20 கொஷின் வரையும் அவங்களால கரெக்டாக போட்டிருக்க முடியும். அந்த எக்ஸாமினேஷன் ப்ரெஷரில் அந்த நிலைமையில் பார்க்கும்போதில் அவங்களால 20 கொஷின் கண்டிப்பாக கரெக்டாக போட்டிருக்க முடியும். ஸோ மினிமம் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 கொஷின் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களால கரெக்டாக போட்டிருக்க முடியும். ஸோ 23லாம் அதிகபட்சம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ ரேஞ்ச் போவேன்னா ஆவரேஜாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 15லேருந்து 20 கொஷின் போட்டிருந்தோம்னாலே நம்மளுக்கு மேக்ஸில் நல்ல அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கிற அந்த 2-3 கொஷின்ஸை விட்டாலுமே நம்மளால் இந்த கொஷின் பேப்பரில் 15லேருந்து 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக மேக்ஸ் வச்சு போட முடியும். மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் கொஷின்ஸ் இருந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னாலே இந்த மேக்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த மட்டுக்கும் 15லேருந்து 20 கொஷின் போட்டிருந்தோன்னா நம்ம சேஃப் ஜோன்.
அடுத்தது ஜிஎஸ்ல எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ்ல எவ்வளோ கொஷின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கூற்று காரணமாக கேள்விகள் இருந்ததாகவும் 1 சரி 1 3 சரி இந்த மாதிரி கொஷின் வச்சதுனாலையுமே நம்மளுக்கு கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நிறைய டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அப்போது நிறைய டைம் எடுத்துக்குது அப்படிங்கும் போதில் ஜிஎஸ்ல கொஷின் போடுறது கம்மியாகும். இன்னொன்று தமிழ் லெவலுக்கு கொஷின் டஃப்பாக இருந்தது இல்லைங்களா? அப்போது தமிழ் கொஷின் போடுறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ் போடுறதுக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக அவங்க ஜிஎஸ் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்களோ அதை விட கொஞ்சம் டைம் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஷின்ஸுமே அவங்க வந்து கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்ல வந்து கொஷின்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரியே எழுதின கேண்டிடேட்ஸில் ஒரு சில பேர் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமிழ் கொஷின் பார்க்குறாங்க. ஸோ ஒரு கொஷின் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கும் போதில் தமிழ் கொஷின் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது படித்த ஜிஎஸ்சியாவது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒழுங்காக போட முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல்லாக வரிசையாக கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினவங்க எல்லாருமே ஆவரேஜாக எவ்வளோ அட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா 50லேருந்து 55 கொஷின்ஸ் வந்து தாராளமாக கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற கேண்டிடேட்ஸுமே வந்து அவங்களுக்கு கிடைச்ச டைம் டியூரேஷனை வச்சு ஒரு வேளை தமிழில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே ஜிஎஸ்ல ஒரு 50 கொஷின் வரை அவங்களால கண்டிப்பாக கரெக்டாக போட்டிருக்க முடியும். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 50 கொஷின் அவங்களால தாராளமாக போட்டிருக்க முடியும். ஸோ 50லேருந்து 55 அப்படிங்கிறது ஆவரேஜ் லிமிட்டாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டுக்கும் 50லேருந்து 55 கொஷின் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கான சேஃப் ஜோனாக இருக்கும். எக்ஸாம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எக்ஸாம் ஹால் அப்போ எப்படி இருந்தது, அவங்க எப்படி அதை டைம் மேனேஜ் பண்ணாங்க, அப்படி எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தமிழில் சொன்ன கொஷின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸில் சொன்ன கொஷின்ஸும் ஜிஎஸ்ல சொன்ன கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும் போதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கட் ஆஃப்குள்ளே வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 160 ப்ளஸ்ஸாவது இருக்கணும். ஸோ 160 ப்ளஸ் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் உண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு 160 ப்ளஸில் இருந்தோம் அப்படின்னா இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இந்த தமிழில் நீங்கள் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸ் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க, ஜிஎஸ்ல எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட அட்டம்ப்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 160 அபோவ் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க அப்படின்றது இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டென்டேட்டிவான கட் ஆஃபோட நிலைமையாக இருக்குது. இந்த கட் ஆஃப் நம்மளுக்கு மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஏன்னா ஜிஎஸ்ல ஒரு சில கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம விளக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம், அவங்க வந்து விளக்கம் அப்படின்னு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் டீம் கிட்ட அவங்க எத்தனை கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அப்போது இதெல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து மாறுபடலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கின் படி டென்டேட்டிவாக இருக்கிற கட் ஆஃப் தான் நம்மளுக்கு 160 ப்ளஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இது நம்ம ஜென்ரல் கேட்டகரி வச்சு தான் சொல்கிறோம். இப்போது கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதையுமே நம்ம பார்த்துருவோம். கேட்டகரி வைஸ் பிரித்தோம் அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும். ஸோ நம்ம கேஸ்ட் வைஸ் பிரிப்போம் இல்லையா, அப்படி பிரிக்கும் போது என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து போன வருஷம் கட் ஆஃபில் வந்து கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போதில் ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு எவ்வளோ கட் ஆஃப் டீவியேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கினதை வச்சும் இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 138 கொஷின் இருக்கணும், எஸ்சிக்கு 149 கேள்விகள், பிசிஎம்க்கு 146 கேள்விகள், எஸ்சிஏக்கு 144, எம்பிசிக்கு 158. எம்பிசிக்கும் பிசிக்கும் அவ்வளோவா கொஷின்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. கட் ஆஃப் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருந்தது. ஸோ பிசிக்குமே 158, ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏற்கனவே சொன்னது போல் 160 கொஷின்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் கேட்டகரி எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க டென்டேட்டிவ் கட் ஆஃபின் படி நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் போன வருஷம் கட் ஆஃபோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு கம்மியாக தோணலாம். ஏன் அப்படின்னா
2024 நடந்த தேர்வை கம்பேர் பண்ணும்போதில் அந்த தேர்வு வந்து இப்போது 2025 நடந்த தேர்வை கம்பேர் பண்ணி பாருங்கள். 2024 நடந்த தேர்வு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2024 நம்மளுக்கு வேக்கன்சி பார்க்கும்போதில் இப்போ இருக்கிற வேக்கன்சியை விட நம்மளுக்கு அதிகமானதாக தான் இருந்திருக்கும். அதனால தான் 2024 கட் ஆஃபும் நம்மளுக்கு அதிகமானதாக இருந்தது. இப்போது கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? 2025 நடந்த எக்ஸாம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு 3000+ வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இது நம்மளுக்கு இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகரிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இன்னும் நம்மளுக்கு வேக்கன்சி அதிகரிக்கும் போதில் இன்னும் நம்மளுக்கு கட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கம்மியாகும். இப்போதைக்கு இப்போ கொடுத்துருக்குற வேக்கன்சியின் படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸின் படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஏ மற்றும் விஏஓ போஸ்டிங். ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த டென்டேட்டிவ் கட் ஆஃப் வந்து பொருத்தமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கொஷின்ஸ். ஒரு வேளை டைப்பிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதிலிருந்து -5 கொஷின்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஸ்டெனோ வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா -10 கொஷின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதிலிருந்து -5 போட்டிங்கன்னா டைப்பிஸ்ட் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறதுக்கான கட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதிலிருந்து -10 கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஸ்டெனோக்குரிய கட் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து -5 -10 போட்டு எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணாது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து 10th தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போதில் 10th வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10th வரையும் எல்லாருமே தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. அப்போது நிறைய பேர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. அதாவது நிறைய கொஷின்ஸ் கம்மியாகிற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணாது. ஒரு வேளை உமன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் கம்மியாக இருக்கும். அவ்வளோதானே தவிர வேறு எந்த கேட்டகரிஸ் மூலமாகவும் நம்மளுக்கு கொஷின்ஸ் நம்பர் வந்து கம்மியாகாது. ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற ஃபீட்பேக்கின் படி டென்டேட்டிவான கட் ஆஃப் இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த கட் ஆஃப் மாறுமா, இந்த கட் ஆஃப் இதிலிருந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். நம்மளுக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ கூடுது அப்படிங்கிறத பொறுத்தும் டென்டேட்டிவான ஆன்சர் கீழே என்ன வருது, எக்ஸ்பர்ட் டீம் கிட்ட எத்தனை கொஷின் போகுது, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்து வரும்போதில் நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் மாறுபடலாம். ஸோ இந்த கட் ஆஃப் எப்போ மாறுபடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கப்புறமா வேக்கன்சிஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம முடிவு பண்ணப்படும். இப்போது எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கின் படியும் அவங்க கூகுள் ஃபார்மில் கொடுத்த ரெஸ்பான்ஸின் படி நம்மளுக்கு இதுதான் டென்டேட்டிவான கட் ஆஃபாக இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க அட்டம்ப்ட்டுக்கும் இப்போது டென்டேட்டிவாக நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணும்போதில் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த டென்டேட்டிவ் அனலைசிஸ். சரிங்களா? இப்போது இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் நம்ம இனிமேல் மறுபடியும் எழுத போகிறதும் கிடையாது. இந்த எக்ஸாமை நம்ம போய் மறுபடியும் மாற்ற போகிறதும் கிடையாது. இதே எக்ஸாமை நம்மளால் மறுபடியும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான். அது நம்ம யாருக்கும் ஆன்சர் தெரியாது. அப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நோக்கி மூவ் ஆன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையிலே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவித்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. ஆமாம், இதுலேயுமே வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வேலைக்கு போயாகணும் அப்படின்னு படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. மூவ் ஆன் ஆகி அடுத்து வந்து தான் ஆகணும். அடுத்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். குரூப் 4 கொஷினை கையில் எடுத்து அதான் மாடல் கொஷினாக வச்சுக்கோங்க. அதில் எங்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. நம்மளுக்கு புக்கிலேருந்து கேட்டிருக்க கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக்கிலேருந்து கேட்டிருக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாமல் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கொஷின் வெளியிலேருந்து வருது அப்படின்னா அது நமக்கும் தெரியாதுன்னா நம்ம கூட எக்ஸாம் எழுதுகிற யாருக்குமே தெரியாது. நம்மளால் 1953 அந்த மாதிரி பழைய சோர்ஸஸ்க்கு போய்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸஸை நம்ம வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா குரூப் 2 ஏக்கலாம் டிகிரி 7க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக் போய் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்குது. சரிங்களா? குரூப் 4 எக்ஸாமினேஷனோட கொஷினை மாடல் கொஷினாக வச்சுக்கோங்க. அதன்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மனசை தயாராக்கி கொண்டு போங்க. ஸோ நம்மளோட சேனலில் குரூப் 2 எக்ஸாமுக்கான பிளான் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா. இது டென்டேட்டிவான கட் ஆஃப் தான். அதுக்கப்புறமா ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அனலைசிஸ் எடுத்து அப்போது என்ன மாதிரி கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.